அப்ப இங்க என்ன நடக்குது? இது என்ன எனக்கு புரியவே இல்லையே. இப்படி ஒரு கொஸ்டின் எல்லாருக்குள்ளே இருக்கு. நான் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன், என்னால முடியலையே. நான் மாறினா நினைக்கிறேன் மாத்த முடியலையே. ஏன் இறைவன் முட்டி நம்ம தள்ளி நான் அப்படிங்கிறத நான் சொல்றான். பெரும்பாலும் கிட்ட இந்த கேள்வி. ஆனா இங்க எல்லா விஷயம் என்னன்னா, நீ எதை நோக்கி போய் என்ன இறைவா கடவுளே நான் மாத்திர மாட்டேன், அங்கதான் அதுதான் பண்ணு இந்த வேலையில. இங்க இருக்கிற ஒரு செக் என்ன வச்சுச்சுன்னா அதுதான் விளையாடுது. இப்ப எப்படின்னா, இப்ப சிம்பிளா சொல்றேன், நீ வந்து வேற எப்படியும் புரிஞ்சு கூடாது. ஒரு சிம்பிளா கரெக்டா புரிஞ்சு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆமா இப்படிதான் நான் இருக்கிறேன், இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும், மாற்றம் வேணும். கடவுளுக்காண்டி அப்படிலாம் யாரும் பார்க்க சிந்தி செய்யணும். கடவுளை மீறி ஒண்ணு இந்த வார்த்தை சுத்தி ஓர வச்சிருங்க. அதை நீங்க சிந்திச்சு அதை யோசனை பண்ணல எந்த பிரயோஜனம் கிடையாது. சரியா? நீங்க அதை சிந்திக்காத ஆளும் கிடையாது, அது பேசாத ஆளும் கிடையாது. ஆனா யாரும் எதுவும் செய்யாம எதுவுமே தெரியாம எதுவுமே புரியாம இருந்து போயிருக்கிறோம். உண்மைதான். உண்மையா இல்லையா? நீ அப்படியே கடவுள் தாங்க அப்படின்னு சொல்றேன், நீ கடவுளாவாவில உனக்குள்ள எந்த வழியை உன்னை விட்டு நீங்கள எந்த மாற்றத்தை நீயும் பண்ணல. இது தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இது எப்ப நீ பண்ண ஆரம்பிச்ச, அன்பா இருக்கும் போது மட்டும்தான் ஏதோ நீ நினைச்சதை உன்னால முடிஞ்சதை தெரிஞ்சதை செய்ய முடிஞ்சு நீ ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளேயும் போயிருக்கிறீங்க. இது அன்புன்ற ஒரு செயலை செய்து மட்டும்தான் போயிருக்கிறீங்க. மத்த இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனை. அந்த நாள் தான் அன்பான செயலை செய்யறவங்க எல்லாரும் இவங்க தான் பெஸ்ட்னு பேர் எடுக்கலாம். இவங்க கடவுள்னு கூட உலகம் சொல்லலாம், அது தவறுல அதுதான் சொல்ல முடியும். மற்றபடி நீங்க வெறும் கடவுள்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இறைவன் ஒரு வார்த்தையை சொல்லி அதுதான் பிரமாணம் அது கூட அப்படின்னு சொல்லி எதுவுமே இங்க மாற போறதுல வரப்போறதுல எந்த வழியும் இவ்வளவு விட்டு நீங்க போறது உண்மைதானே? கட்டாயம். இதை மட்டும் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுங்க. அப்ப இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ எது இங்க எல்லாமே இருக்குதுன்னு சொன்னியோ அதுதான் இதுக்கு காரணமா இருக்க முடியும். உண்மைதானே? இது ஏன்னா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் இருக்குது, உடல்ல உணர்வு இருக்குது, அதுக்குள்ள உயிர் இருக்குது, இந்த உடல் இந்த மூணு விஷயம் இருக்கு. இப்ப இந்த மூணுமே ஒன்னதான் இருக்கு. நீங்க உயிர் தான் அது மெயின் பொருள் நீங்க சொன்னீங்கன்னா அது உள்ளதான் இருக்கு. இதுக்குள்ளதான் எல்லா விதமான ஏக்கமும் எல்லாமே இருக்கு. அதை நினைச்சா மாத்திடலாம் இல்லையா? ஆமா, உண்மைதானே? அப்ப ஏன் அது மாத்த மாட்டுது? ஏன் அது மாத்தல? ஏன்னா மூலம் தான் எல்லாத்தையும் பண்ணதுன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்ப மூலம் பண்ணா சரியா இருக்கும், அது எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு வலிக்குதே, நம்ம எல்லாரும் சொல்றோம்ல ஒரு கொஸ்டின் மார்க் வலிக்குதே. அப்போ எது பண்ணுது? அப்ப அந்த மூலம் தான் அதை பண்ணணும், அதுக்குதான் தகுதி இருக்குது, அதனால அதை பண்ண முடியும். உண்மையா இல்லையா? உண்மை. இது நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும்.